தேங்கியுள்ள பகுதிகளில் தொற்றுநோய் ஏற்படாத வகையில் தமிழகம் முழுவதும் 400 நடமாடும் மருத்துவ முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கவிக்குயில் சரோஜினி. தமிழகத்தில் பெய்த கனமழையின் காரணமாக தொற்று நோய் ஏதும் பரவாமல் இருப்பதற்காக தமிழக அரசின் சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தில் மொத்தம் 400 நடமாடும் மருத்துவ குழுக்கள் தற்பொழுது மக்களுக்கான சிகிச்சைகளை செய்து வருகின்றன. அது மட்டுமின்றி டிவிஷனுக்கு 1 என்ற வீதத்தில் 216 மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவற்றிலும் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த மருத்துவ முகாம்களில் மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்களை வைத்திருக்கும் பள்ளிக்கூடங்களிலும் நடமாடும் மருத்துவ குழுக்கள் சென்று அவர்களுக்கான சிகிச்சைகளை அளித்து வருகின்றனர். இந்த மருத்துவ முகாம்களில் மட்டுமல்லாது சளி, இருமல், காய்ச்சல் உள்ளிட்டவற்றுக்காக ஒருங்கிணைந்த சிறப்பு மருத்துவ முகாம்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நேற்று முதல் இயங்கி வருகின்றது. இது மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மாத்திரைகளும் ஏற்கனவே அதிக அளவில் வாங்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களில் இந்த தொற்று நோய் குறித்தும் அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே மாநகராட்சியும் சுகாதாரத்துறையும் ஏற்படுத்தி வருகின்றது. மழைநீரானது அதிகமாக இருக்கும் பகுதிகளில் கழிவு நீரும் மழை நீரும் கலந்திருப்பதால் அதனை அகற்றும் நடவடிக்கைகளில் மாநகராட்சி ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த பகுதிகளில் எல்லாம் ப்ளீச்சிங் பவுடரை தெளிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி அந்த பகுதிகளை குறிவைத்தே மீட்பு பணிகள் மிக துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவாகருடன் கவிக்குயில் சரோஜினி.